வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் தேர்தல் பணிகள் மும்முரம். மிகுந்த பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்ட வாக்குப்பெட்டிகள். வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் அசம்பாவித நிலைமை ஏற்படுமாக இருந்தால் தேர்தல் நிறுத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்சவின் குடும்ப உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரி ஒருவர் சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து சந்திப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாளை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக யாழ் மாவட்ட வாக்கு எண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை 8 மணியிலிருந்து இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்தில் 511 வாக்களிப்பு நிலையங்களில் 4,92,280 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அரச ஊழியர்களின் பங்களிப்பில் போலீஸ் பாதுகாப்போடு எடுத்துச் செல்லப்பட்டது. நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு மற்றும் எழுவதீவு பகுதிகளில் வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்லவும் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதனை காணக்கூடியதாக உள்ளதோடு அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் விசேட அதிரடி படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளும் வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை ஆரம்பமானது. வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அரசு ஊழியர்களின் பங்களிப்போடு போலீஸ் பாதுகாப்போடு எடுத்துச் செல்லப்பட்டது. தேர்தல் மாவட்டத்தில் 528 வாக்களிப்பு நிலையங்களில் 5,55,432 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள். அதன்படி அம்பாறை தொகுதியில் 1,88,222 பேரும், சம்பாந்துறை தொகுதியில் 99,727 பேரும், கல்முனை தொகுதியில் 82,830 பேரும், பொத்துவில் தொகுதியில் 1,84,653 பேரும் வாக்களிக்க உள்ளார்கள். அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் 98 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிலையங்களுக்கும் வாக்குப்பெட்டிகள் அழுத்திச் செல்லும் நிகழ்வு இன்று காலை 9 மணி தொடக்கம் இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இருந்து குறித்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு போலீசாரின் பாதுகாப்போடு பேருந்துகளின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் 90,607 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக சமூக ஊடக தளங்களிலிருந்து இதுவரை 800க்கும் மேற்பட்ட இடுகைகளை அகற்றுமாறு தேர்தல் ஆணையம் கோரியுள்ளது. ஒரு அறிக்கையில் தேசிய தேர்தல் ஆணையம் இந்த விதிமீறல்கள் குறித்து முழுமையான விசாரணைகளுக்கு பிறகு மெட்டா, யூடியூப், டிக்டாக் மற்றும் கூகுள் போன்ற தளங்களில் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தது. பதிவு செய்யப்பட்ட புகார்களில் 121 இணைப்புகள் சமூக ஊடகங்களிலிருந்து அகற்றப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் 116 இணைப்புகள் தளங்களால் அகற்றப்படவில்லை, ஏனெனில் அவை சமூக வழிகாட்டுதல்களை மீறவில்லை என்று கூறப்படுகிறது. 500 கூடுதல் இணைப்புகள் தொடர்பான புகார்கள் சமூக ஊடக நிறுவனங்களிடமும் பதிலளிக்கவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் அசம்பாவித நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகள் சூனியமாக்கப்படும். அந்த தொகுதிகளில் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரையில் நாடளாவிய ரீதியான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்றி சுமூகமான முறையில் தேர்தலை நடத்த அனைவரது ஒத்துழைப்பையும் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். வாக்கு உங்கள் உரிமை, அதனை நாட்டு மக்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தேர்தல் காலத்தில் சட்டத்தை கடுமையாக செயற்படுத்துமாறு அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் எந்த ஒரு அவசர நிலைமையின் போதும் அழைப்பதற்காக முப்படையினரும் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்சவின் மாமியார், 2 பிள்ளைகள், 2 பணிப்பெண்கள் மற்றும் உறவினரான பெண் ஆகியோர் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக துபாய்க்கு பயணமாகியுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் அறுவரும் இன்று காலை 10:05 மணியளவில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸின் EK651 விமானத்தினூடாக துபாய்க்கு பயணமாகியுள்ளார்கள்.
கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அமைந்துள்ள சில்க் ரூட் முனையத்தின் வசதிகளை பெற்றுக்கொண்ட இவர்கள் இந்த விமான சேவைக்காக ஒருவருக்கு தலா $52 செலுத்திக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் அனைவரும் துபாய்க்கு சென்று அங்கிருந்து அமெரிக்காவுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கலாம் என்றும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு சந்தித்துள்ளது. குறித்த சந்திப்பானது இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த குழு தமது விஜயத்தின் நோக்கத்தை ஜனாதிபதியுடன் பகிர்ந்து கொண்டதோடு அமைதியான தேர்தலுக்கான பின்னணியை ஏற்படுத்தியமைக்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் 32 குறுகிய கால தேர்தல் கண்காணிப்பாளர்களை கண்காணிப்பில் ஈடுபடுத்தியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு முன்னதாக தெரிவித்திருந்தது. தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்ததன் பின்னரான காலத்தில் இடம்பெறும் தேர்தல்கள் தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தினத்தில் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு ஆரம்பமாவது, வாக்களிப்பு வாக்குகள் எண்ணப்படுவது, தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படுவது போன்றவற்றை குறுகிய கால கண்காணிப்பாளர்கள் கண்காணிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் ஹெஸ்போல்லா போராளிகளின் பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகளில் ஆயிரக்கணக்கான குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டதை தொடர்ந்து எழுந்துள்ள அவசர நிலைக்கு மத்தியில் லெபனானில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கையை லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் விடுத்துள்ளது. இந்த வாரம் ஹெஸ்போல்லாவின் பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் மீது பல குண்டுவெடிப்புகள் தாக்கியதில் லெபனான் தத்தளிக்கிறது. டசன் கணக்கானவர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு கூட்ட நெரிசலான இடங்கள், பொது நிகழ்வுகள் மற்றும் நீண்ட தூர சுற்றுப்பயணங்களை பார்வையிடுவதை தற்காலிகமாக தவிர்க்குமாறு தமது குடிமக்களுக்கு எச்சரித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் தகவல் தொடர்பான உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் இலங்கை தூதரகம் இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் துன்பத்தில் இருக்கும் இலங்கையர்களுக்கு உதவுவதற்காக பல அவசர தொலைபேசி இலக்கங்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அனுப்பும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமாமகேஸ்வரன் தெரிவித்திருந்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்குரிய 137 நிலையங்களுக்கு முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்திலிருந்து இன்று காலை முதல் வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டதை தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் ஆணையாளரும் மாவட்ட செயலாளருமான உமாமகேஸ்வரன் ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டார். குறித்த ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாளைய தினம் இடம்பெறும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வன்னி தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேர்தலுக்கான மிக முக்கிய ஏற்பாடான வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அனுப்பும் பணி இன்று நடைபெறந்துள்ளது. இன்று காலை முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்திலிருந்து 137 வாக்களிப்பு நிலையங்களுக்கு அதற்கு பொறுப்பாக இருக்கும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுடைய தலைமையில் வாக்குப்பெட்டிகளும் வாக்குச்சீட்டுகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களை கண்காணிக்கும் பணியிலே 138 வலயங்களாக நாம் பிரித்திருக்கின்றோம். 138 வலயங்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்ற உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த வகையில் மிக முக்கியமாக நமது முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில இடங்களில் காட்டு யானைகளின் தொல்லைகள் இருப்பதால் அதை எதிர்கொள்ளக்கூடிய விடயங்களையும் நாங்கள் அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கின்றோம் என்றார்.